கோல்டு இப்போ இருக்கிற ப்ரைஸஸ்லேருந்து ஒரு 10 to 15% குறையறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வந்து முக்கியமாக 3 காரணங்கள். ஒன்று வந்து டிஜி கோல்டு அப்படிங்கிறது இந்த நகைக்கடைகளில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடியது. இதுலேயே நிறைய பேர் இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, டிஜி கோல்டில் வந்து நாங்கள் கிராமாக வரவு வைக்க மாட்டோம், நாங்கள் பணமாக தான் வரவு வைப்போம் அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த கோல்டோட ப்ரைஸஸ் அதிகமானதுனால மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. டிஜி கோல்டை பொறுத்தளவு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அசோசியேட்டட் ரிஸ்க்கு 2 இருக்கு. சீட்டுலேயும் டிஜி கோல்டுலேயும் நீங்கள் 11 மாதம் முடிஞ்ச உடனே கம்பல்சரி என்ன பண்ணணும், அந்த நகைக்கடையில் வாங்கியே ஆகணும். ஆனால் கோல்டு ETF கோல்டு ஃபண்டை பொறுத்தளவு நீங்கள் இப்போ வாங்கி வச்சிடுறீங்க. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் 5 வருஷம் கழிச்சு தான் நடக்குது. ஸோ 5 வருஷம் கழித்து நான் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான கோல்டு 5 வருஷம் கழித்து அன்னியோட ப்ரைஸில் நான் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ துபாய்க்கும் இந்தியாவுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா ஒரு 5 to 10% அது வித்தியாசப்படுது தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. பட் இது வந்து நம்ம என்ன பர்பஸுக்காக வாங்குகிறோங்கிறது பொறுத்து இருக்குது. செல்ஃப் பர்பஸுக்காக ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் இவ்வளவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய இடத்துல கடைகள் வந்து 3% கோல்டு, 5% கோல்டு, 9% கோல்டெல்லாம் வந்துட்டாங்க. இந்த 1% கோல்டு இமிடேஷன் ஜுவல்லரியை தாண்டி இந்த மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று, ரெஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட போனிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து சுப்பிரமணியன் சார் தான் இருக்கிறாரு. கோல்டோட விலையை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் குறையுது அப்படின்னா மறுநாள் வந்து 2000 ரூபாய் ஏறுதுங்கிற மாதிரி கணக்கிலேயே போயிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து தொடர்ந்து குறையுங்கிற மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் கேட்டுட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சார் கிட்ட பேச போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோல்டோட ரேட் வந்து செம்மையாக குறையிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் போகிற போக்க பார்த்தா அப்படி ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது சார். உண்மையாகவே குறையுங்களா? அது என்ன சார் ஆகும் ஃப்யூச்சரில்? இல்லை, கண்டிப்பாக இப்போ இருக்கிற ப்ரைஸஸ்லேருந்து ஒரு 10 to 15% குறையறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதுக்கு வந்து முக்கியமாக 3 காரணங்கள். ஒன்று வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஆன பிறகு அந்த கோல்டு எதுக்காக ஹெட்ஜிங்க்கு போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்பவும் கோல்டை விற்றுட்டு அதை வந்து டாலராகவோ கேஷாவோ மாற்றுவாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து க்ரூடோட ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. கோல்டோட ப்ரைஸஸ்ஸு ஃபர்தராக குறைய தான் ஆரம்பிக்கும். ஏன்னா கோல்டு வந்து டாலரில் தான் நம்ம வாங்குறதுனால டாலருக்கான டிமாண்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாலரில் வச்சு தான் கோல்டு வாங்குறோங்கிறதுனால கோல்டோட ப்ரைஸஸ் திரும்ப குறைய ஆரம்பிக்கும். இது 2. 3வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரைஸும் ஈக்விட்டி ஆகட்டும் கோல்டு ஆகட்டும் ஒரு அசட் கிளாஸில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் என்ன ப்ரைஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த ரிட்டர்னில் தான் திரும்பவும் வந்து நிற்கும். ஓகே, சரிங்களா? இப்போது கடந்த 2 வருஷத்தில் கோல்டு வந்து ஒரு 40-50% அதிகமாகவே கொடுத்துருக்கு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 100% ரிட்டர்ன் கொடுத்தது. இந்த வருஷம் வந்து 35% கொடுத்துருக்கு. ஸோ இந்த அதிகமாக கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து இன்னொரு 2-3 வருஷம் இப்படியே இதே ப்ரைஸஸ்லேயே சேல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 5 வருஷ பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழைய மாதிரி கோல்டோட ரிட்டர்ன் 9 to 10% நம்மளுக்கு வந்து நின்றும். அப்படிங்கும்போது கோல்டோட ப்ரைஸஸ் கொஞ்சம் இறங்கி அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆயிரும். எப்படி 7000லேருந்து 8000 ரொம்ப வருஷமாக ஒரு 2020லேருந்து 24 வரைக்கும் அப்படியே இருந்ததோ அதே மாதிரி இந்த 14,000லேயே அப்படியே என்ன இன்னொரு 2-3 வருஷம் அப்படியே சேல் ஆகும். 14,300, 14,500, 13,800 இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கும். சார், அப்போனா அது குறையிற கணக்கு வருமா சார்? ஏன்னா இப்போ அந்த 14லேயே தான் ஸ்டேபிளாக ஒரு 2-3 இயர்ஸ் இருக்க போகுது அப்படின்னா அப்போ அது வந்துட்டு விலை குறையுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமா? ஆமாம், அதுதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 10லேருந்து 15% இப்போ உள்ள ப்ரைஸஸ்லேருந்து 14,500லேருந்து ஒரு 10 to 15% ஒரு 1000 ரூபா 1500 ரூபா கிட்ட குறையும். விச் மீன்ஸ் ஒரு 13,500 கிட்ட அந்த ரேஞ்சு கிட்ட ஹோவர் ஆகிட்டு இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம கோல்டு அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது சார், நிறைய டைப்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ அதில் நம்ம வந்துட்டு கோல்டு ETF போகலாங்களா, டிஜி கோல்டு போகலாங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே. கோல்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக கோல்டு நிறைய பேர் வாங்குவாங்க. கோல்டு காயினாக
வாங்கி வச்சுக்குவாங்க. இல்லைன்னா டிஜி கோல்டு அப்படிங்கிறது இந்த நகைக்கடைகளில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடியது. இதுலேயே நிறைய பேர் இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, டிஜி கோல்டில் வந்து நாங்கள் கிராமாக வரவு வைக்க மாட்டோம், நாங்கள் பணமாக தான் வரவு வைப்போம் அப்படின்னு சொல்லி சில பேர் இந்த கோல்டோட ப்ரைஸஸ் அதிகமானதுனால அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த கோல்டோட எக்ஸாக்ட் குவான்டிட்டி கொடுக்க முடியாததுனால நிறைய பேர் இப்போ எப்படி மாற்றிட்டாங்க, பெரிய பெரிய நகை கடைகளே வந்து டிஜி கோல்டுலேயே 10,000 ரூபா கட்டணும்னா 10,000 ரூபாயா தான் வர வைப்பாங்க. முன்னாடி வந்து 10,000 ரூபானா 0.75 கிராம்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து அந்த மாதிரி கிடைக்காது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நம்ம பார்க்கக்கூடியது கோல்டு இடிஎஃப்ஓ இல்லைன்னா கோல்டு ஃபண்ட்ஸ்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு சொல்லி நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு அதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டி இருக்கும், ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் போடுவாங்க. இது போட்டு தான் நம்ம இந்த கோல்டாக ஃபிசிக்கல் கோல்டாக வாங்க வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம சேஃப்டி நம்ம தான் பண்ணி வைக்கணும். டிஜி கோல்டை பொறுத்தளவு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய அசோசியேட்டட் ரிஸ்க்கு 2 இருக்குது. ஒன்று, நம்ம வாங்கக்கூடிய கடை, திடீர்னு அந்த கடை மூடிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யார்கிட்ட போடுறோமோ என்ன பர்பஸ்க்காக போடுறோமோ அது சால்வ் ஆகாமல் போயிடும். அதனால கடை வந்து கரெக்டான கடையை நம்ம பார்த்து டிஜி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு பெரிய நகை கடையில் நம்ம டிஜி கோல்டு போய் வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட தான் திரும்பவும் நகை வாங்குறதுக்கு நம்ம கம்பல் பண்ணப்படுறோம். ஸோ இப்போ நான் 10,000 ரூபா மாதம் 10,000 ரூபா கட்டுறேன்னா 11 மாதத்துக்கு நான் 1,10,000 ரூபா கட்டியிருப்பேன். இந்த 1,10,000 ரூபாய்க்கு எனக்கு அக்குமுலேட் ஆன இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நான் வாங்கும்போது எந்த கடையில் சுப்பிரமணியம் ஜுவல்லரியில் வாங்குகிறோம் அப்படின்னா சுப்பிரமணியம் ஜுவல்லரியில் தான் நான் வாங்க முடியும். எனக்கு அந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலைன்னாலும் சரி, இல்லை பக்கத்து கடையில் வந்து எனக்கு கூலி சேதாரம் கம்மியாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் சரி, நான் ஸ்டில் எங்கே தான் வாங்கி ஆகணும், நான் எங்கே சீட்டு போட்டேனோ அங்கே தான் டிஜி கோல்டில் வாங்கி ஆகணும். இது ரெண்டாவது விஷயம். நீங்கள் கோல்டு இடிஎஃப் இல்லைன்னா கோல்டு இந்த இடத்துல சார் இப்போ டிஜி கோல்டுக்கும் நம்ம வந்துட்டு சிட் போட்டு கோல்டு வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? அப்போ ரெண்டும் ஒன்று தான். டிஜி கோல்டுங்கிறது நத்திங் பட் மொபைல் ஆப் மூலமாக அவங்க கோல்டு வாங்குறது. சிட் போட்டு கோல்டு வாங்குறதுனா நேராக கொண்டு போய் அவங்க சிட்டை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, வர வச்சு வாங்கிக்கிறாங்க. ரெண்டும் சிமிலர் விஷயம்தான். இந்த கோல்டு இடிஎஃப் இல்லைன்னா கோல்டு ஃபண்டில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜஸ் வராது. ஃபிசிக்கல் பொசிஷன் நம்ம வச்சுருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஜிஎஸ்டி 3% அதில் வராது. என்ன ப்ரைஸில் நம்ம வாங்குகிறோமோ, இன்றைக்கி வந்து இப்போ 14,100 இன்றைக்கி இருக்குது அப்படின்னா நான் இன்றைக்கி கூடுதலாக வாங்கிக்கலாம். 14,300 இருக்குன்னா நான் இன்னைக்கு 14,300க்கு வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ நான் டிசைட் பண்ணிக்கலாம். கோல்டு இடிஎஃப்லையும் கோல்டு ஃபண்டை பொறுத்தளவு நான் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த அட்வான்டேஜ் எனக்கு இருக்குது. 1. ரெண்டாவது, சொன்ன அந்த 2 விஷயத்துலையும், சீட்டுலையும் டிஜி கோல்டுலையும் நீங்கள் 11 மாதம் முடிஞ்ச உடனே கம்பல்சரி என்ன பண்ணணும், அந்த நகைக்கடையில் வாங்கியே ஆகணும். ஆனால் கோல்டு இடிஎஃப் கோல்டு ஃபண்டை பொறுத்தளவு நீங்கள் இப்போ வாங்கி வச்சிடுறீங்க. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் 5 வருஷம் கழிச்சு தான் நடக்குது. ஸோ 5 வருஷம் கழித்து நான் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான கோல்டு 5 வருஷம் கழிச்சு அன்னியோட ப்ரைஸில் நான் ரெடி பண்ணிக்கலாம் கோல்டு இடிஎஃப்பை பொறுத்தளவு. ஆனால் இது டிஜி கோல்டுலேயோ இல்லை கோல்டு சிட்டுலேயோ இது வந்து நாட் பாசிபிள். ஓகே சார். இப்போ இடிஎஃப் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குமா சார்? ஏன்னா அதுவும் இப்போ ஸ்டாக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம பார்க்கும்போது. இல்லை, இடிஎஃப் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து கோல்டை வந்து டிஜிட்டலாக நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க, அவ்வளோதான். அன்னைக்கு வந்து 14,100ன்னா 14,100க்கான யூனிட்டும் உங்களுக்கு வர வைக்கிறோமே ஒழிய அதில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிஸ்க் எதுவும் கிடையாது. அதில் என்ன ப்ரைஸ் ரிஸ்க்கு தான் இருக்குது. கோல்டு விலை ஏறுனதுன்னா இதுவும் ஏறும், இறங்கிச்சுன்னா இதுவும் இறங்கும். சிமிலர் டு கோல்டு, நான் ஃபிசிக்கல் கோல்டு நான் வாங்கினா எனக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அதே ரிஸ்க்கு தான் இடிஎஃப்லையும் கோல்டு ஃபண்ட்லையும் எனக்கு இருக்குது. ஸோ அது பெரிய லெவலில் நம்மளுக்கு பாதிக்காது. ஓகே சார். இப்போ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த வார் நடந்ததுல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நமக்கு வந்துட்டு கேஸ் ப்ரைஸ்ல இருந்து, கோல்டுல இருந்து, பெட்ரோல்ல இருந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளமேஷனே பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் எப்பயுமே ஒரு ஏறின ப்ரைஸ் அப்படிங்கிறது இறங்குறதுக்கு அந்த அளவு சான்ஸ் இல்லை தானே சார்? ஏன்னா ஒன்ஸ் ஏறிடுச்சு அப்படின்னா ஓகே இவ்வளோ டேக்ஸ் வந்து இவங்களால கட்ட முடியுங்கிறது வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இல்லை இல்லைங்களா? கரெக்ட். இது வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு மாதிரி. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய டீ, இட்லி, வடை இதுக்கெல்லாம் 15 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா ஏறிடுச்சு. இப்போ நான் 20 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு இருந்தேன்னு இன்னைக்கு டீ வந்து 30 ரூபா. 30 ரூபா
இட்லி எல்லாம் இன்னைக்கு 40 ரூபா போயிடுச்சு. கேஸோட கேஸு கிடைக்கல, நாங்கள் வந்து இண்டக்ஷனில் தான் இது பண்ணுறோம், இல்லைன்னா ஃபயர்வுட்டில் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த 10 ரூபா 15 ரூபா ஏறினது தான். ஒருவேளை இந்த வாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க இறக்குவாங்களான்னு அவங்கள தான் கேட்கணும், இறக்குவாங்களான்னு. ஜென்ரலாக இது வரைக்கும் இருந்த சீனரியோ காய்கறி விலைகளோ காய்கறி விலைகள் மாதிரி இது வந்து அவ்வளவு சீக்கிரம் இறங்காது. இல்லை முட்டை விலை மாதிரி என்ன ஆகாது, இது இறங்காது. ஏற்றி வச்சது தான். இந்த ப்ரைஸில் ப்ராபப்ளி நம்ம டைஜஸ்ட் பண்ணிட்டு சேல் பண்ண தான் இருக்கணும். தெரியல அது எப்படி அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் பண்ணுறாங்கன்றதுல தான். ஏன்னா சார் இப்போ ப்ரைஸ் வந்துட்டு இப்போ உண்மையாகவே வந்துட்டு ஒரு 10 ரூபான்னு விற்றுட்டு இருந்த இட்லி ஒரு இட்லி இப்போ 20 மாறிடுச்சு. பட் ஆனால் நம்ம சேலரி அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளோட கம்பெனியில் என்ன ப்ரொவைட் பண்ணிருந்தாங்களோ அதுவே தான் இருக்க போகுதுன்னு போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக சொல்லுங்கள் சார். இந்த இன்ஃப்ளேஷனை நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்த அதே சேலரியில் நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறோம்? இந்த மாதிரி இது மட்டும் இல்லை நம்ம பார்க்குறது. நம்மளோட பஸ் விலை ஏறுறதுலேருந்து, கரண்ட் பில்லேருந்து, வாட்டர் டேக்ஸு, கார்ப்பரேஷன் டேக்ஸு, அப்புறமா நம்மளுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இது எல்லாமே வந்து நம்மளுடைய ப்ரெசன்ட் சேலரியில் தான் நம்ம பார்த்தாகணும். வேறு வழியே கிடையாது. இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இதை வந்து சுமந்துக்கிட்டு போகணும். இது எத்தனை மாதம் இல்லை எத்தனை நாள் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ப்ராபப்ளி அது வார் முடிஞ்ச உடனே இந்த கேஸ் ப்ரைஸஸ்லாம் ரெடிமாச்சு அப்படின்னா நம்ம வந்து 2 டெசிஷன் எடுக்கலாம். ஒன்று, இல்லை இந்த ப்ரைஸில் நான் ஹோட்டலில் சாப்பிட்டு எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு எடுக்கலாம். இல்லை தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரைஸஸ்லாம் வாங்கலாம். அவ்வளோதான் இருக்கே ஒழிய இதில் இன்கம் ஏர்னர்ஸ் வந்து இதை இவங்க பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணவே முடியாது. வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அதிகபட்சம். நான் அவ்வளோதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதே ஒழிய மிச்சப்படி என்னோட ஹோட்டல் விசிட்ஸை நான் குறைச்சிக்கலாம். இதுதான் என் கண்ட்ரோலில் இருக்குது. இதை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாது. ஓகே சார், நம்ம கோல்டு பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். கோல்டு அப்படின்னும் பொழுது என்றைக்குமே இந்தியாவில் வந்துட்டு கோல்டு ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி துபாயை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களே யாரா துபாய்க்கு போயிட்டு வராங்க அப்படின்னா கோல்டு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறத நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ எதனால சார் துபாயில் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி இந்தியாவை விட விலை கம்மியாக இருக்கும்? ஆர் அங்கே எதனா ஹிடன் சார்ஜஸ் மாதிரி எதனா போட்டு கிட்டத்தட்ட ஒரே ரேட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்களா? இல்லை, நம்மளை விட ஒரு 7லேருந்து 10% துபாயில் கம்மியாக தான் இருக்குது. அது ஒன்றும் மறுக்கிறதுக்கு கிடையாது. அதுக்கு காரணம் துபாயோட இம்போர்ட் டியூட்டிஸும், துபாய் வந்து 5% தான் வேட் டேக்ஸ் போடுறாங்க. அதுவும் டூரிஸ்ட்டுங்களுக்கு வந்து ஏர்போர்ட்லேயே அந்த 5% டேக்ஸை என்ன பண்ணிடுறாங்க, ரீஇம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னா 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் கடையில். அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த 5000 ரூபாயை நான் ஏர்போர்ட்டில் வந்து பில்லை காமிச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த 5000 ரூபாய் ரீஃபண்ட் ஆகிடுது. ஸோ துபாய்க்கும் இந்தியாவுக்கும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா ஒரு 5 to 10% அது வித்தியாசப்படுது தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. பட் இது வந்து நம்ம என்ன பர்பஸுக்காக வாங்குறோங்கிறது பொறுத்து இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ளைட்டில் கொண்டு வரும்போது இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி போடுவாங்க இந்தியாவை பொறுத்தளவு. அப்படி போடும்போது நம்ம அதுக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வந்துடும். அப்படி பார்த்தோன்னே இவங்க துபாய் கோல்டை இம்போர்ட் பண்ணுற மாதிரி கணக்கு வந்துடும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைன் பே பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்தியன் காஸ்ட்டை விட கூட தான் போகும். அங்கேருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐட்டம் தெரிஞ்சு தெரியாமல் கொண்டு வந்துட்டு இருக்காங்களே ஒழிய மிச்சப்படி பெரிய லெவலில் ஒரு கல்யாணத்துக்கான நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கஸ்டம்ஸில் கண்டிப்பாக மாட்டிடும். இதை வந்து நம்ம செல்ஃப் பர்பஸுக்காக ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் இவ்வளவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்பஸ் வேணால் நம்ம கொண்டு வந்தால் ப்ராபப்ளி அது ஒரு ஸ்மால் சேவிங்ஸாக இருக்குமே ஒழிய பெரிய லெவலில் நகை வாங்கி நம்ம பண்ண முடியாது. அது வந்து கண்டிப்பாக கஸ்டம்ஸோட பார்வையிலேருந்து நம்ம தப்பவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு அது வந்து இந்தியன் கோல்டை விட கூடுதலான காஸ்ட்டில் தான் கொண்டு போய் லேண்ட் ஆகும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், பியூரிட்டியை பொறுத்தளவு அங்கே துபாய் கோல்டு வந்து பியூர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே கலக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து காப்பர் நம்ம கலக்கிறோம், அங்கே வந்து சில்வர் கலக்கிறாங்க. அதனால அந்த கோல்டோட பியூரிட்டி வந்து இந்தியன் கோல்டோட கொஞ்சம் அங்கே கூடுதலாக தான் இருக்கும். அதனால சில பேர் வந்து துபாயோட கோல்டை ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எங்கே வந்து இடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துபாய் கோல்டை வந்து இந்தியாவில் இங்கே வேற ஒரு நகைக்காக மாற்றும் போது உள்ள அந்த கூலி சேதாரத்தை வந்து கழிக்கும் போது அது எல்லாம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வர மாதிரி வந்து. இப்போ நம்மளே அதை வச்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே இங்கிருந்து வாங்குறது ஓகே. பட் நம்ம திருப்பி ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து லாஸில் தான் வந்து முடியும்.
ஓகே சார். இப்போ நம்ம இங்க நம்மளோட இந்தியாலயே கேட்குறேன் சார். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஷாப்ல வாங்குறத விட நம்ம ஓல்டு கோல்டு வந்து வாங்கும்பொழுது நமக்கு மேக்கிங் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம ஜிஎஸ்டிலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம வந்துட்டு ஓல்டு கோல்டு ப்ரிஃபர் பண்ணலாங்கிற மாதிரியான டாக்ஸும் போகுது. ஸோ அது ப்ரிஃபர் பண்ணலாமா சார்? இல்லை, இப்போ பொறுத்தளவு ட்ரெண்ட் எந்த மாதிரி வந்துருச்சுன்னா, இப்போ நிறைய இடத்துல கடைகள் வந்து 3% கோல்டு, 5% கோல்டு, 9% கோல்டெல்லாம் வந்துட்டாங்க. இந்த 1% கோல்டு இமிடேஷன் ஜுவல்லரியை தாண்டி இந்த மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று, நான் வந்து 24 கேரட் கோல்டை போட்டு 22 கேரட் கோல்டை போட்டு என்னால் இந்த நகையை இது பண்ண முடியாது, என்னால் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க 3 கேரட் 9 கேரட் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எப்போ என்ன பண்ணினாலும் தங்கம் வந்து தங்கம் தான். அந்த 22 24 கேரட்டுக்கான வேல்யூ அதுதான் இருக்கும். இதை பொறுத்தளவு ஒரு இமிடேஷன் ஜுவல்லாக வேணால் நம்ம கன்சிடர் பண்ணலாமே ஒழிய இதுவும் அதுவும் ஒன்று ஒரு நாள். நான் கேரட் கம்மி கேட்கல சார். 3 கேரட் 5 கேரட் பற்றி கேட்கல. ஓல்டு கோல்டே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுதான் நானும் சொல்கிறேன். ஸோ அந்த ஓல்டு கோல்டில் நம்ம போகும்போது ஓல்டு கோல்டில் வந்து நம்மளுக்கு இந்த 916 வராது. ஓகே. ஓல்டு கோல்டில் வந்து இந்த 916 கேரட் வந்து வராது. இப்போவே பல கடைகளில் இப்போ என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சின்ன நகை கடையில் அவர் மாதாந்திரமாக அவர் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ காயின் மட்டும் வாங்கி வச்சுட்டு இருந்திருக்காரு. 1 கிராம் காயின், 1/2 கிராம், 2 கிராம், 3 கிராம்னு வாங்கி வச்சுட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பொண்ணு கல்யாணத்துக்கு பெருசாக கொண்டு போய் அவர் கோல்டை போய் பண்ண கொடுக்கும்போது தான் ஒரு பெரிய கடையில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அவருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த 1 கிராம் காயின் எல்லாம் சேர்த்து வச்சு 40 கிராம் காயின் 40 கிராம்னு கொண்டு போய் கொடுத்ததுல அந்த 40 கிராம் காயினோட டச் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த பழைய கடையிலையும் போய் கேட்கவும் முடியலை அவரால். அதில் என்ன இப்போ பழைய ஆள் போய் புது ஆள் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட தான் வாங்கினீங்களா வாங்கலையா இந்த மாதிரி கான்ஃபரன்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓல்டு கோல்டை நம்ம பண்ணும் பொழுது அதில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா வேஸ்டேஜஸ் கன்சிடர் பண்ணணும். 2வது பட்சமாக வேஸ்டேஜஸை தாண்டி நம்மளுக்கு வந்து அது எவ்வளவு தூரம் அதில் டச் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம அதில் டச் வந்து கம்மியாக கம்மியாக நம்மளுடைய கோல்டோட வேல்யூஷன்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். கோல்டு பற்றி, கோல்டோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.